தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணம், பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகண்ட சிந்தம் ஞானதம் சாஸ்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமதனம் கலிக தெய்வம் காஞ்சிமானி யூடியூப் சேனல் பிரத்யேகம் மகாபெரிய பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. இவரத்தோட தலைப்பு தீட்டோட ஒருத்தர் வெளியில் நிற்கிறாரே, தீட்டோட ஒருத்தர் வெளியில் நிற்கிறாரே. இது போடாகட்லப்பள்ளி அப்படின்ற இடம் கிராமத்தில் கோதாவரி ஈஸ்ட், அது ஆந்திர பிரதேசில் ஒரு நடந்த இன்சிடெண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த பிபாத்ரி கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளோட பிள்ளை ஹரிபிரசாத் அவருடைய இதை இப்போ அதை தொடர்ந்து இதை பார்க்குறோம். அவர் இந்த சாஸ்திரிகள் வீட்டில் 1933 தங்கி பூஜை பண்ணபோது ஹரிபிரசாத் அப்படிங்கிற அந்த அவருடைய குழந்தைக்கு 3 வயசு தான். 48 வயசில் நம்ம பார்த்த ஒரு அனுபவத்தை ஏற்கனவே பார்த்தோம். அந்த 1933 தங்கியிருந்த போது பெரியவா ஒரு மண்டபத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தார். இந்த பிபாத்ரி கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் அந்த ஊர்லேயே பக்கத்தில், இவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபம், அதில் பூஜை பண்ணுவா பெரியவா. அங்கே தான் தங்கியிருந்தா. அப்புறமா ஒரு 3 நாள் இவர் வீட்டில் பண்ணியிருக்கார். இந்த பூஜை ஹாலில் ஒரு 100 பேர் தான் நிற்க முடியுமா, பெரியவா பூஜை பண்ண முடியும். அதை தவிர ஒரு மற்ற இதெல்லாம் இருக்குமே, ஐட்டங்கள்லாம் அங்கே அடுக்கி வச்ச சின்ன ஹால் தான். அதில் ஒரு 100 பேர் நிற்கலாம் அட் ஏ டைம். அதுக்கு மேலே அங்கே இருக்க முடியாது. மீதி பேர்லாம் வந்தால் வெளியில் இருப்பா, ரோடில் நிற்பா, க்யூவில் இருப்பா. அப்புறம் இவள் நந்து இப்போ வேறு ரிட்டர்ன் ஆகி இப்படி யூ டர்ன் மாதிரி அடித்து இப்போ போவாள். வெளியில் போகும்போது தான் அவள் வர முடியும். அதனால் ஒரு 100 பேர் தான் உள்ளே நிற்க முடியுமா, அப்படிப்பட்ட சின்ன ஹால் அது. இப்படி இருந்திருக்கு. இப்படி இருந்தபோது ஒரு நாள் பெரியவா பூஜை முடிச்சுட்டு பூஜைக்கா உட்காந்துற கரெக்டு. ஒரு நாள் பெரிய பூஜைக்கு உட்காந்துட்டுருக்காரு. ஆனால் போகலை. உள்ளே 100 பேர் நின்றுட்டு பாப்பாளன்னு தெரியாது. பூஜை 100 பேர் தான் இருக்க முடியுமா மேக்ஸிமம். அப்போது திடீர்னு எழுந்து பெரியவா உள்ளே போயிட்டாராம் அவர் ரூமுக்கு. அப்போ அந்த பிபாத்ரி கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் தான் முக்கியமாக அதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தவர். அதனால் அவருக்கு ரொம்ப சந்தேகமாக எடுத்து மனசுக்கு வருத்தமாக இருந்தது. பெரியவா ஏன் திடீர்னு எழுந்து உள்ளே போனால், ஏதாவது நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸில் குறை இருக்கா, இங்கே என்ன குறை, இவாக்கிட்ட என்ன குறை, இப்படியே பார்க்குறாரு. அவருக்கு ஒன்றும் கண்ணில் படலை, ஒன்றுமே தெரியவே இல்லை. இப்படியே ஓடின்ட்டுருக்கு, எல்லாம் கரெக்டாக இருக்குது, பூஜைக்கு எடுத்த ஐட்டங்கள்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஏன் பெரியவா திடீர்னு உள்ளே போனால் போட்டு மனசில் குடஞ்சுட்டே இருக்கார். அப்புறம் சரி வேறு வழி இல்லாமல் நம்ம தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ என்னன்னு தெரிஞ்சுக்கலாமே எதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா இருக்க இடத்துக்கு போய் உள்ளே போய் நின்று கேட்டாராம். கேட்டவுடனே பெரியவா ஏதாவது குறை இருக்கா, நான் அதுக்காக தான் சரி பண்ணிக்கிறேன், நீங்கள் திடீர்னு உள்ளே வந்தாச்சு என்னன்னு கேட்குறேன் அப்படின்னு வந்தாராம். உள்ளே இருக்கவாக்கிட்ட எந்த குறையும் தெரியல அப்படின்னா, நான் உள்ளே இருக்கவாக்கிட்ட எந்த குறையும் தெரியல, அப்போ வெளியில் இருக்கவான்னு தான் அர்த்தம். பெரியவா பேசுகிறதெல்லாம் நம்ம கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கணும். என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் புத்தி வேணும். ஏன்னா இந்த மாதிரி நான் சேனல் பண்ண எனக்கு இப்போ தான் கொஞ்சோண்டு புத்தி வந்திருக்கு. அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருந்திருக்கும் எனக்கு. உள்ளே அவர் சொல்கிறார், பெரியவா உள்ளே இருக்கவாக்கிட்டலாம் எந்த பிரச்சனையும் தெரியல, ஹாலில் இருந்தவாளாம். வெளியில் தான் ஒருத்தருக்கு தீட்டு. அப்போ வெளியில் இருக்கவர் உள்ளே வருவார், அவர் மற்ற பேர் மேலே இடிச்சுன்னு இருப்பார், அப்படியே வருமே. வெளியே தான் ஒருத்தருக்கு தீட்டு. அந்த மனுஷர் உள்ளே வந்துடுவார், எல்லாருக்கும் தீட்டாயிடும் அப்படின்னாராம் பெரியவா. அதுக்கு மேலே ஒன்றும் சொல்லலை. உடனே அந்த சாஸ்திரிகள் கிளம்பி சரி நான் என்னென்னு பார்த்துட்டு வரேன்ட்டு அந்த ஹாலுக்கு வெளியில் பார்த்தாராம். இங்கே யாருக்காவது தீட்டு இருக்கா, இங்கே யாருக்காவது தீட்டு இருக்கான்னு கத்தி கேட்டாராம். யாருக்கும் தெரியல, யாரும் சொல்லிக்கலை. அப்போ இவருக்கு
இந்த கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளோட அத்தை, அத்தைன்னா அப்பாவோட சிஸ்டர், அப்போ வேறு கோத்திரம் ஆகிடுறது. அந்த அவருடைய ஹஸ்பண்ட், அதான் அப்பா அத்திம்பேர் இருக்கார் இல்லையா, அவர் அங்கே இருக்காராம். அந்த கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் அத்திம்பேர். அப்போ வேறு கோத்திரம் ஆகிடுறது. இவருக்கு கவலை இல்லை, அவள் யாரோ அவருடைய ரிலேட்டிவ் யாரோ எங்கேயோ இறந்து போயிருக்கா. அதுக்கான தகவல் வீட்டில் தான் இருக்குது, இங்கே இல்லை. பெரியவா இந்த பரமேஸ்வரனில் உட்காந்துட்டுருக்காருன்னா சாதாரண சன்னியாசியா. இவர் யார்கிட்டையும் ஒன்றும் சொல்ல முடியல. யார் கேட்டாலும் ஒன்றும் இல்லைன்றார். இப்போ இவர் வேறு வழியே இல்லாமல் அவருடைய அத்திம்பேரை எதுக்கும் நீங்கள் வீட்டை போய் பாருங்க, பெரியவா சொல்கிறா. அங்கே வெளியில் இருந்ததே கொஞ்சம் பேர் தான் இருந்திருக்கா, 2-3 பேர். அதில் மற்ற பேரெல்லாம் பல்ட்டி அடிச்சிட்டா போல இருக்குது. ஒன்றுமே கிடையாது, எங்களுக்கு எந்த தீட்டும் கிடையாதுன்னு அவள் ஒத்துன்ட்டா சொல்கிறாளாம். இப்போ இவர் ஒருத்தர் தான், இவர் இல்லைன்னு தான் சொல்கிறாரா, இருந்தாலும் வேறு வழி இல்லை சொல்கிறதுனால சரி வீட்டுக்கு போகிறான்னு போயிட்டாராம். போன பிறகு வீட்டில் ரெடியாக அவருக்கு டெலகிராம் காத்துன்ருக்கு. அவருடைய அத்திம்பேரோட இந்த பிபாத்ரி கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி அத்திம்பேரோட ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தர் இறந்து போயிருக்கார். அதனால் அவருக்கு தீட்டு வரா மாதிரியான ஒரு இது இருக்குது. அன்றைக்கி அந்த நேரத்தில் அவருக்கு தீட்டு இருக்குது. அவர் நல்ல காலம் உள்ளே வரல. அப்போ அவர் அதுக்கான விஷயம் வீட்டில் போனால் தான் வந்திருக்கு அவருக்கு டெலகிராம் அப்படின்னு. அப்போ டெலிகிராம் நான் டெலிவரி பண்ண வேணால் பெரியவாளுக்கு ஃபோன் பண்ணியா சொன்னான். இப்பேற்பட்ட ஒரு அனுகிரகமாக இருக்குது. பெரியவா அதை புரிய வச்சுருக்கார். அதனால் தீட்டோட ஒருத்தன் வெளியில் நிற்கிறாரு, அப்படி வெளியில் நிற்கிறார் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்காருன்னா, சாதாரண தீட்டோட ஒருத்தர் வெளியில் நிற்கிறாரே அப்படின்னு சொல்கிறாருன்னா பெரியவா அவளை வீட்டுக்கு அனுப்பணும்னு அர்த்தம். அனுப்பிச்சிட்டா. அப்புறம்தான் தெரிஞ்சுது அப்படின்னு அதை சொல்கிறவருக்கு யாருன்னா, அப்போ இந்த கிருஷ்ணமூர்த்தி பிபாத்ரி கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் இல்லை, அவருடைய பிள்ளை அந்த சமயத்தில் கூட அந்த 3 வயசு பிள்ளைக்கு அவள் அப்பா பின்னாடி சொல்லியிருப்பாள்ல, அந்த 3 வயசு பிள்ளை தான் நம்ம இதை பார்த்தோம், நம்ம ஹரிபிரசாத்ன்றவர் பின்னாடி. ஸோ அதனால் அவர் பின்னாடி அவர் அப்பா எழுதின அந்த புக்கில் ஏதோ ஒன்று புக்கில் எழுதின அந்த இதை வச்சு இன்சிடெண்ட்டை வச்சு அவர் பின்னாடி சொல்கிறார். அதெல்லாம் நம்ம இப்போ சொல்லியிருக்கோம். பேர்பட்ட பெரியவா பரமேஸ்வரனாக இருக்கார். ஜெய ஜெயசங்கராசிரியர் மகாபிரே பாதம் வச்சணும்.